யாரையும் காயப்படுத்திய வாழ்வு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நடிகை த்ரிஷா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய பழைய வீடியோ இப்போ வைரலாகி வருது. அது என்ன வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். த்ரிஷா தன்னுடைய கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கணும், அதற்கான துணைவனை அவர் இப்படி தான் தேர்ந்தெடுப்பார்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நடிகர் விஜய் மனைவி சங்கீதா விஜயிடம் இருந்து விவாகரத்து கோரி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சாங்க. அவங்க அந்த மனுவில் விஜய்க்கு நடிகை ஒருவரோட தொடர்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. ஏற்கனவே விஜய் மற்றும் த்ரிஷாவை பற்றி கிசுகிசுகள் வந்து கொண்டிருந்தன. இந்த நேரத்தில் விவாகரத்து சர்ச்சையும் ஆறாமல் இருந்துச்சு. இப்படி இருக்க த்ரிஷா மற்றும் விஜய் இருவரும் சேர்ந்து கல்பாத்தி சுரேஷின் வீட்டு திருமண விழாவில் ஒரே நிற ஆடை அணிந்து கலந்துக்கிட்டாங்க. சர்ச்சைக்கு மத்தியில் இவர்கள் இருவரும் இப்படி நடந்து கொண்ட விஷயம் விஜய் ரசிகர்கள் முதல் எல்லாரையுமே கோபமடைய வச்சிருந்தது. இந்த நிலையில் திருமணம் பற்றி பேசிய நடிகை த்ரிஷாவின் பழைய பேட்டி ஒன்று வைரலாகி வருது. 2016ஆம் ஆண்டு த்ரிஷா ஒரு பேட்டியில் பேசியிருந்தாங்க. அதில், நான் திருமணத்திற்கு முன்னர் எனக்கு கணவராக வரப்போகிறவரிடம் இவர்தான் என்னுடையவர், அவருடன் தான் இந்த வாழ்க்கையை வாழப்போகிறோம்னு நான் உணரணும். ஏன்னா எனக்கு விவாகரத்து செய்வது துளியும் நம்பிக்கை இல்லை. திருமணத்திற்கு பின் நான் ஒருபோதும் விவாகரத்து செய்ய மாட்டேன். விவாகரத்தில் எனக்கு துளியும் நம்பிக்கை இல்லை. திருமணம் செய்கிறதுக்கு முன்னர் 100 முறை யோசித்து தான் முடிவெடுப்பேன். நான் வேறு ஒருவரை காயப்படுத்தவோ அல்லது மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையை வாழவோ விரும்பலை. என்னை சுற்றி இருக்கும் பலரும் தவறான காரணங்களுக்காக திருமணம் செய்திருப்பதை நான் பார்த்துருக்கிறேன். அதனால் அவர்கள் கொஞ்சமும் சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிறாங்க. திருமணம் 2வது விஷயம்தான். எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கையே வேணாம். அதற்கு முதல் எனக்கு ஒருவரை பிடித்திருக்கணும். நான் அவரை காதலிக்க தொடங்கணும். பின்னர் தான் திருமணம் செஞ்சுக்குவேன். அப்படிப்பட்ட ஒரு துணையை நிச்சயமாக நான் சந்திப்பேன். அதில் நான் உறுதுணையாக இருக்கிறேன்னு நடிகை த்ரிஷா தனது திருமண துணைவர் பற்றி பேட்டியில் ஒன்று பேசியிருக்கக்கூடிய பழைய வீடியோ ஒன்று இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. இந்த நிலையில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, மிகப்பெரிய அளவில் த்ரிஷா அவர்கள் எப்படிப்பட்ட துணைவரெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு எல்லோருமே பேசி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா த்ரிஷா விஜய் அவர்களுடைய விஷயம்தான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. மிகப்பெரிய அளவில் எல்லோருமே அவ்வளோ நம்பிக்கை விஜய் அவர்கள் மீது வச்சுருக்காங்க. இது பொய்யாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லோருமே விரும்புகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.